ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மதுரையைச் சேர்ந்த திரு ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 6 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு முதல் நாள் 5 பேர், நேற்று ஒரு நாள் ஒருவர் சரணடைந்திருக்கிறார். இந்த 6 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். 5 பேரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறது. நீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. நாம் என்ன இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க விரும்புகிறோம்னா, அதற்கு முன்பாக நம்முடைய சேனல் பற்றிய ஒரு வேண்டுகோள். நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வேண்டியிருக்கு. நாம் எந்த சமூகத்தின் பின்னாலும் நிற்கவில்லை, உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இளைஞர்கள் வீணா போயிடக்கூடாது, அதுதான் நம்முடைய குறிக்கோள். உண்மைக்காக பேசுகிறோம், வேற யாருடைய சார்பாகவும் இல்லை சார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய அன்பார்ந்த ஆதரவை தர வேண்டுகிறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதாவது நாம் போலீஸ் துறைக்கு சொல்லுகிற ஒரு வேண்டுகோள், தயவு செய்து புலன் விசாரணையை தடயங்களின் அடிப்படையில் கம்யூனிகேஷன், உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் அவங்களுடைய செல்போன் தொடர்புகள் அதைகளெல்லாம் எடுத்து தடயங்களின் அடிப்படையில் நீங்கள் நடத்துகிற புலன் விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 6 பேர் சரணடைஞ்சிட்டாங்க, முடிஞ்சிச்சு, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கேஸை க்ளோஸ் பண்ணுகிற வேலை செய்தால் அது சரியல்ல. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அதாவது சரணடைந்திருக்கிறவர்களை பார்த்தாக்க 2012 இந்த 10 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10 பேருங்கிறாங்க, 7 பேருன்னு ஒரு நியூஸில் சொல்கிறாங்க. சரி, அது படுகொலை தான், அது மன்னிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் ராமர் பாண்டியனுக்கு தொடர்பில்லைன்னு ஒரு குரூப்பு, தொடர்பு இவர் தான் பண்ணினார்னு ஒரு குரூப், அதையும் விட்டுருங்க. இப்போ சரணடைந்த 5 பேரில் ஒருவர் கருப்பாயூரணி, ஒருவர் முதுகுளத்தூர், ஒருவர் பூவந்தி, சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற பூவந்தி, இன்னொருத்தர் மேலூர். அப்போ இவங்க எல்லாமே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்காக ஒரு இடத்தை சேர்ந்தவங்க இல்லை. அப்போ இவங்க எல்லாமே யாரோ இன்னொரு somebody is behind this இந்த இன்சிடென்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேரையும் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர்னு சொல்லி கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. somebody behind them. ஆமாம். 2வது விஷயம், இந்த சம்பவம் கடந்த 2012 நடந்த போது, கொலை நடந்த போது இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, இவ்வளவுக்குள்ள தான் இவங்க இருக்கிறாங்க. 10 வயசு குறைச்சி கூட இருக்கலாம். அவங்க கிட்டத்தட்ட 12 வயதுக்கு பிறகு பழி வாங்குவதாக ஒரு ஸ்டோரி. அப்போ அப்படின்னா அவங்களுக்கு 10 வயசு தான், 10 வயசு, 12 வயசு, 13 வயசு. அந்த படுகொலை நடந்த போது, தேவர் குரு பூஜைக்கு சென்று விட்டு திரும்பினாங்கல்ல, அவங்கள படுகொலை செய்ய போது அவங்களுக்கு வயசு 12. 2வது, போலீஸ் தெரிந்து கொள்ள வெளிப்படையாக சொல்ல வேண்டியது, படுகொலை செய்யப்பட்ட 10 பேரில் இந்த இப்பொழுது சரணடைந்திருக்கின்ற 6 பேருக்கு என்ன மாதிரியான உறவு, என்ன மாதிரியான அவங்க தொடர்பு, அவங்களுக்கு உறவினர்களா, தூரத்து உறவினர்களா, நண்பர்களா, இதையெல்லாம் நீங்கள் விசாரிக்க வேண்டும். இல்லாட்டினா இது போலி குற்றவாளிகள். பார்க்கையில் பரிதாபமாக இருக்குங்க. அவங்களெல்லாம் பார்க்கையில் நமக்கு கோபமே வரல. இளைஞர்கள் இவ்வளவு வழி தவறி போயிருக்காங்க, வழி மாறி, வேலை வாய்ப்பில்லை, படிப்பில்லை. அவங்கள பார்க்கும்போது தெரியுது, பரிதாபமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது எனக்கு கோபமே வரல. ஏன்னா இவங்களுக்கு என்ன கடைசியாக கிடைக்கும்? தியாகி பட்டம் கிடைக்கும். தியாகி பட்டம் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது. வாழ்க்கை சீரழிந்து விடும். இதே மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சிக்காக 22 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார்கள். இங்கே விழுப்புரம் பகுதியில் மரங்களை வெட்டி போட்டு, நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு, மரங்களை வெட்டி போட்டு சாலை மறியல் செய்து இடஒதுக்கீடுக்காக, அது இடஒதுக்கீட்டுக்காக அவங்க போராடினாங்க. அதில் 22 பேரை சுட்டு கொண்டாங்க. அவங்களுக்கு 22 பேருக்கும் தியாகி பட்டம் கிடைத்தது. ஆனால் தியாகியாக்கி தப்பித்து கொண்டவர்கள் இன்றைக்கு அவங்க தான் பேரம் பேசுகிறாங்க, அரசியலில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க.
அமைச்சராக இருந்தாங்க. பல கோடி ரூபாய்கள் சொத்து சேர்த்துட்டாங்க. ஆனால் அந்த தியாகிகளுக்கு என்ன கிடைத்தது? பட்டை நாமம் தான் கிடைத்தது. தியாகி பட்டம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போது சரணடைந்திருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறது என்பதை போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இது அதிகமாக படிப்பறிவோ அல்லது ஒரு பேச்சாற்றலோ அல்லது சிந்தனை ஆற்றல், ஒரு ஐடியாலஜி இல்லாதவங்க, அரசியலில் பெரிய ஆள் வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு மர்டர்ஸ், இந்த மாதிரி சமுதாய ரீதியான கொலை பழிவாங்கல், இதில் தன்னை முன்னிறுத்தி கொண்டு பிறரை ஏவி விட்டு கொலை செய்வதன் மூலம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, தன்னுடைய சமுதாயத்தின் ஆதரவை பெற முடியும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலம் ஒரு தலைவராக, அதன் பிறகு எலெக்ஷனில் பேரம் பேசுறது, எம்எல்ஏ ஆகிறது, எம்எல்ஏ சீட்டு வாங்குறது, பேரம் பேசுறது, இந்த மாதிரி அரசியல் லாபத்திற்காக கணக்கு போட்டு சிலர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற அமெரிக்காவில் ஒரு காலத்தில் நடந்தது, நியூயார்க்கில் நடந்தது. இந்த மாஃபியா கும்பல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போதும் நடக்கிறது. எல் சால்வடார், கொலம்பியா போன்ற நாடுகளில் போதை கும்பல்கள். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் அவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஆபத்தான விஷயம். சமுதாயத்திற்கு இது ஆபத்தான விஷயம். நல்லவர்கள் அப்புறம் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க. சமுதாயத்தை பலி கொடுத்து, சமுதாய இளைஞர்களை படிக்க வேண்டிய வயதில் இருக்கிறவங்களை பலி கொடுத்து, அந்த அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து, பிறருடைய வாழ்க்கையை, இளைஞர்களை அழித்து அதிலே தான் கொடி நாட்ட வேண்டும் என்று தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு ஃபார்முலாவாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகின்ற இயல்புக்குரிய தென் மாவட்டங்களில் இப்படி பண்ணுறாங்க. ஸோ நாம் என்ன காவல்துறைக்கு என்ன விஷயம் சொல்கிறோம்னா, தயவு செய்து புலனாய்வு நிறுத்தாதீங்க. புலனாய்வு முடிஞ்சிச்சு, சரணடைஞ்சிட்டாங்க, நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லி யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம். நெருக்கடி கொடுத்து இந்த கேஸை இதோட க்ளோஸ் பண்ண வைக்கலாம். ஏனென்றால் இதற்கு நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். முன்னாள் எம்எல்ஏ மேலே குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அவர் ஒரு நடிகர்னு சொல்கிறாங்க. என்ன, நாம் ஏற்கனவே முதல் காணொளி வெளியிட்டுட்டோம். ஆகவே உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் 2012 காலகட்டத்தில் அந்த மாதிரி முன்மொழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அவங்க அந்த அம்மா சசிகலா, ஜெயலலிதா அசைக்க முடியாத சக்திகளாக வலம் வந்தார்கள். என்ன, அசைக்க முடியாத சக்திகளாக தமிழகத்திலே ஒவ்வொருவனுடைய தலைவிதியையும் நிர்ணயிக்கின்ற சக்திகளாக அவங்க நினைச்சா எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற சூழ்நிலையில் அவர்களிடம் பாதுகாப்பாக இருந்த எம்எல்ஏ அவங்க அந்த மாதிரி வார்த்தைகளை செய்திருக்கலாம். இப்போது மறந்திருக்கலாம் அல்லது செயல்பட்டிருக்கலாம். இதை தீவிர விசாரணையில் தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும். நமக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, வஞ்சம் இல்லை, பகையுணர்ச்சி இல்லை. ஆனால் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது. இந்த மாதிரி வழிய போய் ஒரு அற்ப காசு பணத்திற்காக, ஈஸியாக கிடைக்கிற பணத்திற்காக இந்த மாதிரி போய் இந்த கிரைமில் மாட்டிக்கிற இளைஞர்கள் அவங்களுடைய எதிர்காலம் வீணாகும். அவங்க படிக்கணும், நல்லா வரணும், மேலே வரணும், அவங்களுடைய சந்ததிகள் நல்லபடியாக வரணும். அதுதான் நம்முடைய ஆசை. ஆகவே போலீஸ் புலன் விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும். தடயங்களின் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து நடத்தணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு அகல் விளக்கு. இப்போ சமீபத்தில் அலைக்கழிக்கப்பட்டாருங்கள்ல இந்த இடி மூலம் விவசாயிகள், அந்த விவசாயிகளுக்காக தலித் பிரவீனாங்கிற வக்கீல் தான் போராடி அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கணவரெல்லாம் உறுதுணையாக இருந்து. அதே போல் கோகுல்ராஜ் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கில் எவ்வளவு நுணுக்கமாக அந்த வக்கீல் விடாப்பிடியாக போராடி இன்றைக்கு யுவராஜுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி தண்டிக்கப்பட்டால்தான் இதையெல்லாம், யுவராஜ்லாம் இதைத்தான் ஒரு அரசியல் ஃபார்முலாவை கொண்டு வந்தான். அவன் இன்றைக்கு ஜெயிலுக்குள்ள போட்டாச்சுல்ல, இனி பயப்படுவான்ல, இனி அந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி செயல்கள் செய்கிறதுக்கு பயப்படுவாங்கல்ல. அதே மாதிரி தான் நாம் சொல்கிறோம். இந்த மாதிரியான கொலைகள், இந்த மாதிரி தூண்டிவிட்டு கொலை செய்வது, இளைஞர்களை தவறான வழி நடத்துகிறவர்கள் அரசியலிலே பெரிய இடத்தை பிடித்து விடக்கூடாது, அரசியல் ரீதியாக தலைமை பதவிக்கு வந்து விடக்கூடாது. அது இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஆபத்தான. அதற்காக இந்த காணொளியை நான் வெளியிடுகிறேன். தயவு செய்து
போலீஸ் புலன் விசாரணையை சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும். யாருடைய நெருக்கடிகளுக்கும் யாருடைய போன் கால்களுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது, அடிபணியக்கூடாது. தொடர்ந்து புலன் விசாரணை நடக்க வேண்டும். தடயங்களின் அடிப்படையில் அவங்களுடைய செல்போன் எல்லாத்தையும் பார்த்து எங்கேருந்து கால்ஸ் வந்திருக்கு, எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் கோர்ட்டிலே சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட தரப்பும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து பழிக்கு பழி வாங்குகிற போக்கு இருக்கக்கூடாது. இதோட நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல நீங்கள் மும்முரமாக இருக்கணும். அதான் சொன்னேன், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஓர் அகல் விளக்கு என்று அண்ணா அருமையாக சொன்னார். அந்த அடிப்படையில் அந்த வழியில் திறமையான வக்கீல்கள் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் நிறைய வக்கீல்கள் இருக்காங்க. பல்வேறு வழக்குகளில் வாதாடி அனுபவம் பெற்ற வக்கீல்கள்லாம் இருக்காங்க. நம்ம ஸ்ரீமதிக்காக, சகோதரி ஸ்ரீமதிக்காகவும் வாதாடுகிற வக்கீல் அவர் இருக்கார். அவர்களிடையெல்லாம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் போராட வேண்டும். நல்ல வக்கீலை வச்சு திறமையாக வாதாடி இந்த வழக்கில் ஒளிந்திருக்கின்ற, திரைமறைவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மாஃபியாவை, அந்த கேங்ஸ்டர்களுடைய தலைவனை கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ் சமுதாயத்திற்கு விடுவி பிறக்கும். இனிமேலும் இளைஞர்கள் வழி தவறி போகிறது நிறுத்தப்படும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.